இதை பாதுகாக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, நாடகத்தை ரசிக்க வந்திருக்க அத்தனை நாடகங்களை ரசிக்கிற மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த டவுனுக்குள்ள இவ்வளவு பெண்கள் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த வேலைக்கு போனோம். அப்புறம் மைசூர்காரே சாப்பிட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி இருமுறையில்? என்ன காய்ச்சலா? சளி மாத்திரை போட்டீங்களா? சாரிடான் போட்டீங்களா? விக்ரேஷன் 500. சளி மாத்திரை வேணும்னா சொல்லுங்க, நம்மள்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. சங்குல ஒரு மருந்தை கலக்கி கொடுப்பேன். சின்ன பிள்ளையா இருந்தானே பெரிய பிள்ளையா இருந்தானே, சின்ன பிள்ளையா கொடுக்குற சங்கு வேற, இப்ப பெரிய ஆளா இருக்கிறப்ப கொடுக்குற சங்கு வேற. அந்த வேலைக்கு போனோம். ஆள் நல்லா வெள்ளையா அஜித் குமார் மாதிரி இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருக்குங்க. ஏத்துங்க ஏத்துங்க, எவ்வளவு தூரம் ஏத்தணுமோ ஏத்துங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? சரி. ஆனா இப்பதான் அரசாங்கம் சொல்லிருச்சு, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி. நாடாமே வள்ளி திருமணம் தான். முருகனே 2 கல்யாணம் பண்ணல, நம்ம பண்றதுக்கு என்ன? காலையில நம்ம 2 பேர்த்துக்கு வள்ளிக்கு திருமணம் நடக்கிற மாதிரி உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்குள்ள நீ போய் தூங்குனேன்னு வச்சுக்க, அப்புறம் பார்த்துக்க சாமான கட் பண்ணி விட்டுருவேன். அதனால வந்த வேலைக்கு போகணும். ஆமா, நாடக நடிகர்களை ஒளிநாடா செய்து கொண்டிருக்கும் கிராமத்து தென்றலா, கிராமத்து மேடை. ஆமா, இதுலயே எத்தனைப்பா அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. தை மாசம் ஆரம்பிச்ச யூடியூப் சேனலு இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் யூடியூப் இல்லாம நான் நாடகம் ஆடுற பழக்கம் இல்லை. பின்னாடியே இருக்காங்க. அதனால வந்த வேலைக்கு போன போகுமா? இயற்கை அறிச்சவில்லை.
பின்னாடி உட்காந்து என்ன குண்டியாவா பார்க்க போறேன்? உனக்கு போயிட்டு வந்தாச்சா? பின்னாடி எங்கேயும் போக கூடாது. பைக் எடுத்துட்டு போயிருவீங்களா? பொண்டாட்டி இந்தாட்டி போன் அடிக்கிறா. அக்கான்னு சொல்லாத எனக்கு அடிக்க. பேசாம முன்னாடி இன்னொரு சேர் போடுங்க. அவருக்கு வந்து உட்காரு. வா இங்க வா, முன்னாடி வா. உன்னைய பார்த்தா தான் எனக்கு ஆட்டமே வரும். இங்க வா, முன்னாடி வா. பின்னாடி உட்காந்து எந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புறேன்? கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மணிமேகலை டான்சராக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் ஆறுமுகம் சார்பாக எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டி வந்த அன்பு சகோதரர் வேளாங்கண்ணி பலவாத்திய மன்னன் வேளாங்கண்ணி சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அண்ணே வேணும். ஆமா, அவர் அண்ணன் வேணும். அவர் மகன் எனக்கு மருமையை வேணும். சச்சா தம்பி, நீ உன் முறைய ஓரமாவே இருக்கட்டும், நம்ம முறை தனியாவே இருக்கட்டும். உனக்கு எப்ப வருமோ முறையை நம்ம மாத்திக்கணும்.
சிலையா இருந்துட்டாரு. சிலையா இருந்தா யாருக்குடா இருக்கிறது? சச்சே, அந்த வேலைக்கே போறதில்ல. ஆமா, அப்புறம் எவனுக்குன்னு தகவல் சொல்ல முடியாம போயிடும். அதனால நம்ம வேலை பாக்குறதோட முடிச்சுக்கணுமே தவிர நோக்குற வேலையில இருக்கக்கூடாது. அதனால என்னப்பா 2040 வரைக்கும் இருக்குடா, பேசாம இருக்கா. அது கல்வியாலும் விட மாட்டாங்களாட்டு இருக்கு இத. அதனால அந்த வேலைக்கு போனோம். நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு, நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்குறோம். அது என்னோட பேரு சைக்கிள் ஜாக்சன். சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்ற பேரு சைக்கிள் ஜாக்சன். உனக்கு ஏன்டா அந்த கட்டையில பாடுறத கேட்கல. அதனால அந்த வேலைக்கு போனோம், கூப்பிடுவோம் நம்மால. மாமா சிகப்பா இருக்கிற காட்டில் கருப்பா இருக்கான்னு நல்லா பண்றாருப்பா. அவ்வளவுதான். அவர் கல்யாணம் ஆயிடுச்சானே, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? ஆச்சா? ஆயிடுச்சா? 2 தடவை குழந்தை இருக்கா? சரி, வேற ஆளை மாத்தி உட்கார வைப்பா. கல்யாணம் ஆகாத ஆள 15 பேர் இருக்காங்களா? நான் ரேஷன் கடையில பொங்க சாமான கொடுக்குறேன். நல்லா கேக்குறேன். வெட்டிக்காரே உங்க பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? 2 வருஷமா தான் சொல்றேன் சீமா மாமா. அடுத்த வருஷமாவது நான் போடவா? இல்லையே போடுறதுக்கு அப்புறம் திருப்பி போட போறேன். இங்க இருந்து கரூர்ல போய் போட முடியாம வீட்லயே இருந்துக்கிறேன். அப்ப நீ என்னத்த சொல்லி என்ன பண்ண போற? போட முடியாதா? உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நான் மட்டும் பிடிக்கட்டுமா? கவிதையே தெரியுமா? இதயமே தெரியுமா? உனக்காகவே நானடி இமை மூட வருகின்றது அவளே. இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன் நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனாலா. அழகாய் பூக்குதே, சுகமாய் தோன்றுதே. அடடா, காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. நெஞ்சுக்குள்ளே இன்னாரு சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அறிந்தாலும் உருவங்கள் யாரு? உயிரே தெரிந்தாலும் உறவே தெரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமல் நெஞ்சுக்குள்ளே இன்னாரு சொன்னால் தெரியுமா? அதை கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம், முத்தியின் முத்தாரமே சபையேறும் பாடல். நீ பாடமா, நீ பாடமா? கீரவாணி இரவிலே
சொல்ல வந்த செய்திகளை விழிகளும் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. பத்தனொடி பார்வையில் என கட்டி விழுத்தவடி மாடு வாங்க போனே ஒரு மாடு வாங்க மாடு வாங்க போனே மாடு வாங்க மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்க மாடு வாங்க ஒரு ஆடு வாங்கி வந்தேன் ஆடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தேன் நல்ல மரியாதை இல்ல. மாடு வாங்க போனா கோயிட்டா வாங்கி போகுது. கோயிதா கோயிட்டா மாடு கோயிதா. கோயிட்டாத எங்க அப்பா சொல்லி விட்டார். என் மகனே மகனே திண்டுக்கல்ல இருந்து நல்ல செசி மாடை கூட்டு வந்திருக்காங்கடா மகனே. கீழே சந்தைக்கு மாட்டை கூட்டிருக்கோமா? ஆமா எங்க வண்டியில அதை ஏத்திட்டு வரலையா? வண்டியில ஏற்றிட்டு வரலையா? உங்க வண்டியில கட்டிட்டு வந்தோம் சொன்னாங்க. ரெட்டகத்தை போட்டு அதான் சொன்னாச்சே மகனே மகனே நல்ல பசு மாடா பார்த்து வாங்கிக்காடா மகனே. சரி. மறந்து பால் கறந்தாலும் லட்சாதிபதி வாங்கிடுவாங்க சொன்னாரு. சரி. அதனால லட்சாதிபதி வாங்குறதுக்காண்டி மாடு வாங்கலான்னு வந்திருக்கேன். மாடு இது கொண்டு வந்திருக்கிறப்போ இப்ப நீங்க என்ன பையன்? நான் தரகிற பெரிய மாட்டு ஓவாரி. அப்படியா? ஆமா ஓவாரினா என்ன? மாட்டு வியாபாரி சொல்லி சொல்றேன். ஆமா மாடு வாங்கலாம்னு தான் வந்திருக்கேன். ஒரு மண்ணாங்கட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா பாலை 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 யூடியூப்கார் கிராமத்தாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, என் முகடைய ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வீட்டு முன்னாடி மாட்டினீங்கன்னா பில்லி சூனியம் காத்து எதுவுமே வராது. ஒரு போட்டோ ஒன்று கிராப்பட்டை வாங்கி ப்ளீஸ் கோப்பரேட் தனியா வரலாம். நீ சொல்ல முடியாது. போட்டோ எடுத்து பாத்ரூம்ல வச்சுக்குவேன். படு மோசமான ஆளு. ஆமா எப்ப மாடு எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்புறம் நீங்களாம் யாரு? ஓ நீங்களும் முளைப்பாரிட்டு குட்டடிக்க வந்த ஆளுங்க. அப்படி சொல்லுங்க. நல்லா அடிப்பீங்களா? எங்க அப்பா தான் நாளைக்கு வயசுக்கு வரணும்னு இருக்கு. நீங்க தான் வயசுக்கு வரணும். வயசுக்கு நாளைக்கு வரணும் இருக்கு. ஆமா 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 ஆட்டக்காரங்க ஆட்டக்காரங்க
சூப்பரியா சூப்பரியா ஏப்பா மாடு வாங்கல மண்ணாங்கட்டி வாங்கல உங்க ஆட்டத்தை பார்க்கணும்யா அப்பா சூப்பரியா இல்ல அருமையா ஒரு சில ஊர்ல எல்லாம் பார்த்த ஆட்டக்கார பிள்ளைல அச்சு இருக்காது பொச்சு இருக்காது இதுக்கு அச்சு இருக்கு சரி நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்கு அனைத்து நல்லா இருக்கு அருமையா இருக்கு நீங்க தான் மியூசிக் பாட்டி இவன் யாரும் ஆட்டக்காரங்க எப்ப எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல சரி மாடே கூட வாங்கல சரி அண்ணாங்கிட்டையும் வாங்கல அப்படியா உங்க ஆட்டத்தை பார்க்கணுமே ஆட்டத்தை பாக்குறது பெருசு இல்ல தம்பி அமௌண்ட் வேணும் அமௌண்ட் இருக்கா எப்ப மாடு வந்திருக்காண்டி அட்வான்ஸ் 14,000 கொண்டு வந்திருக்கேன் இருக்கா ஆமா சரி என் தங்கச்சிட்ட பேசிக்கிறேன் ஏமா ஏமா ஒரு கிரிக்கெட் கிடைச்சிருக்கேன் டேய் போடா பணத்தை என்னடா இருக்கிறா டேய் ரூபாய் என்ன இவன்கிட்ட காசு வாங்குறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். இல்ல இல்ல எப்படித்தே வச்சு பாப்பா ஆளை பிடிங்க பேசாம அண்ணே ஒரு நல்ல ஆளா பார்த்து கூட்டிட்டு போனேன். நீ கவலைப்படாதமா யார் இருக்காங்க நமக்கு பணம் இந்த காசை நம்ம பறிக்காம விடக்கூடாது. அங்க பாரு அண்ணே காசு கட்டி பியப்பீங்க சொல்றீங்க. விடுமா ஒரு சீட்டு காசு கட்டணும் ஒரு நாளைக்கு திருட்டு சுடுதண்ணி வச்சு வாயை கொப்பளிச்சு சரியா சீட்டு காசு கட்டிக்கிறேன் தம்பி முதல்ல அட்வான்ஸ் 1000 ரூபா கொடுங்க என்னப்பு அட்வான்ஸ் 1000 ரூபா அட்வான்ஸ் 1000 ரூபா ஆமா அதோட இப்படிப்பட்ட அதுக்கு 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா தரையா கொடுங்க அதோட எப்படிப்பட்ட பிள்ளை ஒரு கிரிக்கெட் இருக்கானம்மா 1000 கட்ட 1500 ரூபாயா நம்பாதனே இப்படித்தான் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மள்ட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா கேட்பாங்க. அப்படியே யூடியூப் ஓடிட்டு இருக்குடா பிச்சு புடி பிச்சு கொண்டாப்பா எவ்வளவு இருக்கு 1500 இருக்கு அட்வான்ஸ் அட்வான்ஸ் இருக்கு இருக்கு ஏமா இருக்குமா ஏப்பா இது நல்ல நல்லடா உன்னை நம்ப முடியாது அப்பே பூரா நல்ல நோட்டுங்க சரி 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 ஏப்பா நீ மாடு வாங்கலையா? மாடு வேணாம் மாடு வேணாம் ஓரமா உட்காரியா இந்த காசை நம்ம வாங்க கூடாது. ஓரமா உட்கார் பண்ணுங்க. உட்காந்து பாரு ஆமா அப்படி என்ன செய்யுங்க ஏமாற போற போயா உன் மூஞ்சில ஏன் கைய தம்பி முடிஞ்சுப்பா டேய் ஆட்டம் முடிஞ்சுடா டேய் ஆட்டம் ஆடியாச்சுப்பா போகுது டேய் ஆட்டம் ஆடியாச்சு ஆடியாச்சு 1000 ரூபாய் சரியா போச்சு போ என்ன சொல்றீங்க பத்தி ஆடினது நான் பார்க்கவே இல்லையே அது எங்களுக்கு தெரியாது நீ பார்த்தானே பாட்டு பார்க்க சத்தம் கேட்டுச்சா? பாட்டு சத்தம் கேட்டுச்சுல? பாட்டு சத்தம் கேட்டுச்சு அப்ப பாத்துட்டு ஆட்டு சத்தம் கேட்கலையே என்ன ஒரு 1000 ரூபா விடு என்ன 1000 ரூபாய் வாங்கிக்கோப்பே ரொம்ப இழிச்ச வகையில இருப்பானா இருக்கு. முன்ன பின்ன பொம்பளைய பார்த்ததே நல்லதே விடு அதோட உட்காரியா நல்ல மனுஷன் நல்லா துண்டு வச்சு உட்கார் சாமி கண்ணடிச்சா கல்லடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா பாரடா அழகு பேரடா கண்ணடிச்சா கல்லடிப்பேன் கருப்பு மூஞ்சிக்காரா அழகு பேரடா ஆட்டம் ஆடியாச்சுப்பா முடிஞ்சு வச்சுப்பா ஆட்டம் ஆடியாச்சியா இந்த ஒரு வாரம் ஆடி ஆடி முடிஞ்சு வச்சுடா 2 வாரம் ஆகுது ஆடியாச்சுடா ஆடியாச்சு உட்கார்றதுக்கு 2 வாரம் ஆகுதுடா ஆடி வந்து 1 வாரம் ஆச்சு ஆடியாச்சுப்பா ஆடிச்சுன்றீங்க இன்னும் பார்க்கணுமா இன்னும் பார்க்கணும் 1000 ரூபாய் வரும்டா ஏப்பா 2000 கொடு. அந்த வந்து அழைச்சிருவோம். சித்தப்பா இன்னைக்கு ஆட்டக்கார பிள்ளை காட்டினேன் உனக்கு ஒரு சூப்பர் சித்தப்பா அதுல காசு இருக்குது மூவாயிரம் வாங்கிக்கப்ப அப்ப நல்லா வர சொல்லி ஒரு குளிச்சுக்கிட்டு வரணுங்கய்யா பாரு எவ்வளவு இருக்கு பாருங்கம்மா எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு? 3000 இந்தாங்க. என் பேரு நீலா குமாரி என் ஊரு கன்னியாகுமரி.
ஏமா அவனை தூக்கி விடுமா தூக்கி விடுமா ஐயா ஐயா கம்மியா புரியுது வலுப்பு வந்தவனா ஏய் விக்கு விக்கு ஏய் நமரி நமரி ஐயப்பா ஏற்கனவே அவனுக்கு இழுத்து கிடக்கு என்னம்மா வாய் பிசு பிசு இருக்குன்னு என்னடே ஒரு மாதிரி கவுல் இருக்கு எப்படா கேக்குற ஏப்பா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சுக்கலாம் என்ன ஒன்று மட்டும் சொல்லுங்க எவ்வளவு வேணும் சேவை காவல் கொடுத்துக்கலாம் நல்ல கடி கடிச்சுடாப்பா ஏப்பா 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 5000 தானே இன்னொரு தடவை செய்ய சொல்லுங்க அடே 5000 கூட நான் இப்ப செஞ்சதுக்கே நீ 10,000 தரணும் 5000 கூட புடிங்க புடிங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க ஏமா வர சொல்லுங்க வர சொல்லுங்க கட்டி பொடிடா நாளா கண்டபடி கட்டி உட்கார்றாங்க ஏண்டா 1000 முடிச்சு எரும மாடு பாட்டு பண்ணலையா பாட்ட பாடுறா உட்கார்ந்து வந்து முன்ன புண்ண பொம்பளைய பாத்தியா இல்லையா மாடு வாங்க முடியாது மயிர் நீ வாங்க மாடு வாங்கி குழந்த வா எங்க அப்பா வேற மாடு வாங்கிட்டு வர சொன்னா மாட்டு கயிறோட வாங்க முடியாது நீங்க போச்சா அந்த கையில வாங்கி இந்த ஊர் விட்டேத்துல தொங்குடா என்னத்துக்கு ஏப்பா இருக்குது 2000 ரூபா இருக்கு நல்லா அப்பா காலத்துக்கு அரைச்சிக்கலையா அம்மா காலத்துக்கு ஆடியாம்மா நீ சும்மா இருப்ப சண்டைக்கு ஆடுவீங்க கிடைக்கா ஆடுமா ஆடுமா அவன் ஆசை ஏன் எடுப்பான்னு சரிப்பா பொறுப்பா அசதச அப்பல வட கிரக புடிச்சவனே ஆட்டை பார்க்க வந்தியா துணியில வைக்க வந்தியாடா நாசப்பத்து போறவனே உன்னை கொண்டு போவ காசை கொடுத்து துணியை துவைச்சிட்டு இருக்கேடா டே உன்னை மாதிரி ஒரு 4 பேரை கூட்டிட்டு வாடா நம்ம வீட்டுல துணி நிறைய கிடக்கு ஆசை தோசை ஏப்பா நல்லா நக்கினாப்பா நாசப்பத்து போறவனே நட்ட வேண்டிய இடத்த விட்டுவிட்டு எங்கடா நக்கு மாத்தி நக்கிட்டனா சரிப்பா இன்னொரு 5000 ரூபா வாங்க தம்பி ஒரு 5000 ரூபா 5000 ஆமா அடுத்த 5000 காசு வேற இல்லையா காசு இல்லையா கண்ணாடிய கலக்கு கண்ணாடி கழுத்து இந்த சட்டை கிட்ட எல்லாம் சட்டம் கிடக்கு. நல்ல சட்டையா தானே இருக்கு எங்க வீட்டு நாய்க்கு நல்லா இருக்குது கலட்டு கலட்டு வேட்டிய கலட்டிய கறி துணிக்கு இருமா அதுக்கு ஊக்கு போட்டு வச்சிருக்காங்க ஏய் ஆடி தொழில் என்ன படுத்து தொழில் பிரேதமே படு ஆனா ஆடி தொழில் எனக்கு மறந்து போச்சுடா நீ படுத்த சைஸ பார்த்து பேச பால் இருக்கும் பழம் இருக்கும் பள்ளி அறையிலே பாப்பாவுக்கு ராஜாவுக்கும் சாந்தி முழுக்கும் சாந்தி என்றால் என்னவென்று ராணி கேட்டாரா கேட்டியே ராஜாவை கேட்டாரா என்னையா ஏனையா
ஒன்னே குட்டி பத்திரமா சேர்க்கலாம் நினைச்சா இப்ப அவனை குட்டி நான் சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஏப்பா ஏப்பா மாட்டு என்னடா சொல்லி சொல்றீங்க? நல்ல ஒட்டு நானே மண்டை ஓட்டிட்டு இருக்கேன் மசுரு மாவட்ட நீ வேற ஏண்டா, ஆடி வேற என்ன விக்கெட்டு பிடிக்க போறவனாட்ட உட்காந்துருக்கேன். வச்சுக்க மூஞ்சி போறேன் தெரிச்சு போகும். அந்த பால் பாக்கெட் விழுந்து பாக்கெட் விட்டு பால் பாக்கெட் விழுந்தா நீ தண்ணி பாக்கெட்டை பத்திரமா வச்சிடற நாசமத்து போறவனே. சரி பாத்துட்டீல, போய் மாட்டை வாங்கிட்டு வீட்டை பக்கம் போ. எனக்கு ஆசை கொடுத்தீங்கன்னா நான் போய் வீட்டுல காசை வாயில ஓசை கொடுப்பாங்க, காசை கொடுப்பாங்களா? டேய் கண்ணாடியாவது கொடுத்தீங்க. அடே நாங்க தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். காசு வேணும்டா. இந்த அத்தாவோட ரெண்டு ஆடிட்டு போயிடுவாப்பா. ஆடுனாதான் தெரியுங்களா? ஆடு ஜெயிச்சா காசு கொடுத்துருவீங்க. ஆரம்பத்திலே சொன்னோம், காசை அம்மனியோட ஆடுறா. அம்மனியோட காசை இதுல விடாதடா, காசை இதுல விடாதடான்னு திரும்ப வராதடா, விட்டீங்கடா. கேட்டு தொலைறீங்களாடா? இதுல விட்டு விட்டு அப்புறம் இதுல போச்சு இதுல போச்சுன்னு நீங்களா கிளம்பிக்கிறீங்க. 20,000 போச்சு. ஆமாப்பா, இல்ல 16,000. 7 நாள் சம்பளம் பெய்யாது. அப்ப உங்களை ஆடி ஜெயிச்சா நீ ஆடிட்டேனா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு துணி வெளியே வரும். என்ன சொல்றீங்க? ஆமா, அப்ப ஆடுறேன். ஆடுவேன். ஆடு உங்கள்ட்ட ஜெயிச்சுட்டு காசை வாங்கி போய் என் வீட்டுல மாட்டை வாங்கி கட்டி பாலை வச்சு கரண்ட் லட்சம் ஆயிடுறேன். கோவிந்தோ நாசமத்து மாட்டை வாங்கி கட்டுறது பெருசு இல்ல. பசு மாட்டை வாங்கினாலும் ஒரு காளை மாட்டை கொண்டு போய் செனைக்கு சேர்த்துட்டு அப்பதான் மாடு கண்டு போடும். பசு மாடா வாங்கி கொண்டு போய் கண்டு போடணும்னா எப்படிடா போடும்? காளை மாடு கிடக்கு. காலைக்கு அவர் வர்றாங்க. அவன் யாருனால ஆட்டா ஆமா கேட்கும் வரமாட்டோம் தெளிவாக இருப்பவரே. அடே நீ பாடுறதெல்லாம் சரி, இந்த முடியை எடுத்து கட்டுற எனக்கு ஒரு பயமா இருக்கு. அடே இந்த அந்த காலத்துல ஜெகன்மோகனின்னு ஒரு படம் இருக்கும்டா. ஆமா, அதுல வர்ற குட்டி சாத்தா மாதிரியே இருக்கு. அவன் நடிச்சதே இல்ல. ஆமா, அதுல பாருங்க நடிச்ச பாருங்க. நாங்க கேட்கும் வரமாட்டோம் தெளிவாக இருப்பவரே. முருக வரமாட்டோம் முறுக்கு போட்டு போனவரே. பாட்டு வரமாட்டோம் ஒதுல அடிப்பவரே. ஞான புல்லாட்டோம் ஞானே வரத்தவனே. மணிமகனையே உசர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். இடுப்ப ஒடிச்சிரு. மணிமகன் உனக்காக பாடுறேன். மணிமகன் உனக்காக பாடுறேன். ஓடி பார்க்கத்தாமா உயிரோடு உயிரோடு வாழ்கிறேன். ஏண்டா வாழ்ற? உங்களை காட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். புளிப்பா புளியங்காக போட இருக்கா. புளிப்பா புளியங்கா புளிப்பா புளியங்காக போட இருக்கா. சம்பளத்துக்கு சம்பளம். நல்லா ஒத்த இழுவைக்கு வந்துட்டு மாடு பிடிச்ச கையால மூக்குல ரத்தம் வருது. முடிஞ்சு ஜோடி. புளிப்பா புளியங்காக போட கெட்டுக்கவே முகத்தை முடிய மாத்திரா எங்கிட்டு பாக்குறதே தெரியும். என்ன அவன் எனக்கு தெரியாங்க. ஒரு பள்ளியில மட்டும் கொடுக்கல லேசா இல்ல கணக்கு இருக்கு. துணியை போட்டுக்கிறேன். அது எங்க அப்பத்தா உள்பா வரனே.
நல்லா போடுவோம். ஆமா வண்டி தொடக்க வச்சுக்கோங்க. அது சிவகாசி ரவியே, சிவகாசி ரவியே, கூட்டத்தில் ஓட்டுறாங்கம்மா. வெடி விட்டு லேசா எடுத்து வச்சுட்டு அடிக்கார மேக கூந்தலுக்கும் மேக கூந்தலுக்கும் வடிவழகி குட்டி, அது வடிவான வடிவழகி குட்டி, வடிவான வடிவழகி குட்டி ஆண்கள் கொண்டாட்டத்துக்கும் அந்த மாதிரி அக்கா வந்தா ஆடுற போல தோணுது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. யார் அது திறமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தனித்தனியா போட்டா, தனித்தனியா போட்டா தான் நல்லா இருக்கும். தனித்தனியா போடையிலையாவது இந்த மண்டபசரை எடுத்து கட்டிக்கிட்டு வாடா. இந்த கட்ட போறேன். ஆமா, என்னையோட உனக்கு மண்டபசர் அதிகமா இருக்கு, ஒழுக்கமா எடுத்து கட்டுறா. மடப்புறத்துக்கு போடுறது காசு வெட்டி போடுமா, நல்லா இருக்கு. என்னன்றா வளர்க்கு ஜோர் ஓட்டுதானா? இல்லப்பா, பூராத்துக்கு யூரியா பொட்டாசியம். அவங்க மடப்புறத்துக்கு போய் காசை வெட்டி போடுன்னா அது என்னடா பழக்கம்? நம்ம வெட்டி போடுறோம் சரி, அதனோட பலனை யாரும் அனுபவிக்க போறோம்? நம்ம தான் அனுபவிக்க போறோம். யாரும் யாருக்கும் போய் எதுவும் சேராது. அப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சா இந்த நாட்டையே ஆளக்கூடிய சக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்துடும். அதனால எது எப்படி இருந்தாலும் நம்மளும் வாழணும், பிறரும் வாழணும், நம்மளும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்துமே காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். ஆமா, இவ்வளவு அழகா ஆடுறீங்களே. சரிங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் உங்களை லவ் பண்றேன். இப்படித்தான் சொல்றீங்க, மறுநாள் கேட்டா தம்பின்றீங்க. 10,000 இப்ப வாங்கிங்க. உனக்கு தெரியாது, இப்ப அக்கா தம்பி, சித்தி மகன், மாமனார் மகன், அப்பே மகன், இப்படி எல்லாம் காதலிக்கிறத இப்ப நம்ம நாட்டோட ட்ரெண்ட். அந்த சீரியல் தானே ஓடிட்டு இருக்கு. நல்லா ஓடுது டிவியில.
இப்ப அதுதான் ட்ரெண்டா ஓடுது. வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நாட்டுல எதை கண்டுபிடிப்போம், புதுசா என்னத்தை கண்டுபிடிப்போன்றதை தாண்டி 2021 நூற்றாண்டில் இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. நமது நாட்டின் முதல் ஏவுகணை நாயகனே அவர்தான் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பூரா என்ன கனவு காண்றோம், அடுத்தவன் முண்டாட்டி எப்ப வெளியே வருவா, அவ எப்ப மல்லிகை கடைக்கு போவா, அவ எப்ப எந்த ஊருக்கு போவான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தனித்தனியா போடுமா சித்தப்பா? ஆமா, போடாம சும்மா விட முடியுமா? என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு ஏற்ற ஜோடி உள்ள, எதை பார்த்து ஆடு உள்ள எனக்கு ஏற்ற ஜோடி உள்ள, எனக்கு ஏற்ற ஜோடி உள்ள, எனக்கு ஏற்ற ஜோடி என்ன பார்த்து தம்பி இன்னைக்கு என்னாச்சு காத்திருக்கா நடவுன்னு விட்டா உலக சொல்லி கொடுத்துற வச்சு இப்ப நம்மளே நிஞ்ச பாக்குறானடா அப்படி யோசனை வந்துருச்சு. ஆமா, இன்னொரு நாட்டா அந்த கடலே கொல்ல எத்தனையோ ஆம்பளை இருப்பா இப்பதான் முயற்சி பண்றேன், யாருக்கு முயற்சி பண்றேன், நானும் எத்தனையோ ஆம்பளை பார்த்திருக்கேன். உன்னை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆடிட்டியா? என்ன ஆடுன நீ? ஆடுனத நான் பார்த்தனா? நான் உள்ள போயிட்டேன்ல, அந்த புள்ள வந்தாதான் ஆடுவேன், நிக்கணும்ல. ஆடுங்க. நீங்க எது உள்ள பாவாடை கிழிஞ்சு வச்சு தச்ச போயிட்டீங்க. பாவாடை கிழிஞ்சு தைக்க போற, வேற எதுவும் கிழிஞ்சு தைக்க போற, உனக்கு தேவையா? ஆடுறாம ஆடவாங்க மறுபடியும் ஆடணுமா? என்ன பார்த்து ஆடு சௌக்கு சுந்தரி
நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டலாம். கையிலேயே தட்டுங்க. அப்பதான் நீங்க பாக்குறீங்களா இல்ல தூங்குறீங்களான்னு எங்களுக்கும் தெரியும். தட்டுங்க. அவன் விடிய விடிய எப்படி ஆனாலும் விட்ட 10,000 ரூபாய் வராது. வாய்ப்பு இல்ல ராஜா. அவன் ஏரோப்ளைனே உள்ள விட்டுட்டு தேடி இருக்கிறீரே, இவன் 10,000 ஓவாய்க்கு வந்துட்டேன். போ சொல்ல விட முதல் இவ்வளவு நேரம் உன்னோட செஞ்சதுக்கு சரியா போச்சு போடான்றிருவேன். ஒழுக்கமா போயிடுது. அப்படி சொல்லாதீங்க, ஒரு 5-10 கொடுத்து ரொம்ப பீனாசி போயிட்டு. முடிக்கோ முடிக்கோ கண்ண முடிக்கோ, கட்டிக்கோ 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 அவசரப்பட்டியடா. 10,000 போச்சடா. காலையில சம்பளம் இருக்கான் இல்லைங்க, கிராமத்துக்கு அடிச்சுமா நான் இருக்கு. ஆமா, அந்த காசை வாங்கி நீ 200 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பேன்னு உட்காந்துட்டேன். 2000 சம்பளம் வாங்குவேன், இந்த 2 நேரத்துக்கு ஆள் வந்துட்டீங்களா? முடிக்கோ முடிக்கோ. சேனை போட்டிருக்க இப்ப நான் உன்னே பார்ப்பேன். நீ என்னைய பார்க்கவே முடியாது. உன்னே மாதிரி நான் அரக்கால போட்டிருக்கேன். ரொம்ப சிரமம். கலட்டி விட்டுனாலும் பாக்குறீங்களா ப்ளீஸ்? ஆசை உருவகை வாழ் சுகை வாழ் படுக்கணும்னு நினைச்சேன்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். இது நடக்காது காரியம்.
பாடுறாங்க, அருமையா பாடுறாங்க. அதனால நான் அவங்கள காதல் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கேன். ஆமா, அருமையா ஆடுறாங்க. ஏன்னா மணிமேல் அக்காவோட நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வரும். ஏன்னா நான் ஆடுற ஆட்டம் ஃபுல்லாமே மணிமேல் அக்கா பார்த்து கற்றுக்கிட்டது அந்த ஆட்டம் ஃபுல்லாமே. ஆமா, அன்பு அக்காவர்களுக்கு நெஞ்சா நன்றிகள் கவனித்து கொண்டு உங்களிடம் இருந்து நான் காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாயில பண்ணிட்டு போகுது. நன்றி நன்றி. அது வந்து நாளை பண்ண வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பண்றேன். நாடகத்தை பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால நான் வாய்ப்பு கொடுப்பேன், நீ யாருக்கிட்ட கேட்கணும் தெரியுமா? ஏன்னாக்கா நீ அக்கா மரவன் சும்மா இருக்கு. அவருடைய காலத்தினால காதல், என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் முதல் ஆளு அவங்கிட்ட தான் கேட்கணும். மாமாட்ட கேட்டு சொல்லுவேன். அவன் முகத்துல வந்தா முடிச்சேன். அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் என்றால், கட்டி பிடிச்சாதான் காதல் பண்ணி வேலை பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஒரு தடவை கட்டி பிடிக்கா வாக்கா துணியை கொடுக்க போய் துணியை போய் எடுத்துட்டு வாங்க. அது போய் எடுத்து போய் கம்மால போய் ஒரு அலசி அழைச்சிட்டு வாங்க. அது எல்லாமே இருக்கு. 10,000 அம்பம் கோவிந்தா மொத்தம் பாருங்க. சரி கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். அதனால சுகமா இருக்கு. என்ன நான்